வணக்கம் குழந்தைகளே! வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். நீட் தேர்வுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன அழகா பண்ணிட்டு இருப்பீங்க. சிலர் வந்து ரொம்ப நர்வஸா இருக்கு, பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அ பயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது இல்லையா? ஆ சிலருக்கு கரப்பான்பூச்சி மேல, சிலருக்கு ஸ்பைடர் மேல, பல்லி மேல. பயம் தேவைதான். இப்போ நம்ம ஆதி காலத்துல எல்லாம் இருந்திருக்கும்போது யோசிச்சுக்கோங்களேன். நார்மடிக் மேன், நியாண்டர்தால் நீங்க படிச்சதுதான். சோ அவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதோ ஒரு சத்தம் கேட்கும்போது பயந்திருப்பாங்க. அதனால அவங்க அலர்ட் ஆயி அவங்கள புரொடெக்ட் பண்ணிப்பாங்க. சோ பயம் வந்து நமக்கு சில நேரங்கள்ல புரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ உங்களுக்கு வந்திருக்க பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ தேர்வுக்கான பயமா இருக்கு இல்லீங்களா? இந்த தேர்வுக்கான பயத்த நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம பார்க்கலாம். இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரமத்துல ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அப்போ அந்த ஆசிரமத்துல எலி ஒண்ணு இருந்திருக்கு. வாழ்ந்துட்டு வருது. அப்போ அந்த ஆசிரமத்துக்கு ஒரு பூனையும் வந்துடுது. அத பார்த்ததும் எலிக்கு ஒரே பயம். சரின்னு சுவாமி கிட்ட போயிட்டு, "சுவாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பூனையா மாத்திருங்களேன்" அப்படின்னு கேக்குது. சரின்னு சுவாமியும் என்ன பண்றாரு, அத பூனையா மாத்திடுறாரு. சரி பூனையா மாத்திட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த ஆசிரமத்துக்கு ஒரு நாய் வந்துடுது. நாய் வந்துட்டதும், இந்த பூனை என்ன பண்றது, திரும்பியும் போயிட்டு, "சுவாமி எனக்கு பயமா இருக்கு. என்ன நாயா மாத்திடுங்களேன்" அப்படின்னு கேக்குறது. சுவாமியும் மாத்திடுறாரு. அது காட்டில உள்ள ஆசிரமம் தானே! அங்க சிங்கம், புலி, கரடி எல்லாமே இருக்கும் இல்லையா? இப்ப இந்த நாய்க்கு யார பார்த்து பயம் வந்துச்சு? சிங்கம், புலி அதெல்லாம் பார்த்து பயம் வருது. அப்ப போய் கேட்கிறது, "சுவாமி என்ன போய் புலியாவோ, சிங்கமாவோ மாத்திருங்களேன். எனக்கு பயமா இருக்கே!" அப்படின்னு சொல்லுதாம். அப்ப சுவாமி என்ன சொல்றாராம், "நீ எதுவா மாறுனாலும் உனக்கான இதயமும், மூளையும் என்னவா இருக்குன்னா, எலிக்கான மூளை தான் இருக்கு. நீ எத பார்த்தாலும் பயந்துட்டு தான் இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எலியாவே மாத்திடுறாரு. சோ, நம்ம பயம் வர்றச்ச என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைடர பார்த்து பயப்படுறோம் அப்படின்னும்போது, நான் ஒரு பயாலஜி டீச்சர் இல்லையா? அப்போ அந்த லிம்பிக் சிஸ்டம்னு நமக்கு ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல அமிக்டலா அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. இந்த அமிக்டலா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயப்படுறச்ச கார்டிகோஸ்டீராய்ட் அண்ட் அட்ரினலின் உங்களுக்கு தெரியும் அட்ரினலின நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஸோ இந்த ஃப்ரைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செக்ரீட் ஆகுறச்ச, அது நெறைய செக்ரீட் ஆகும்போது நமக்கு ஹார்ட் பீட் இன்கிரீஸ் ஆகும். பதட்டம் அதிகமாகும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னக்கூடிய அந்த ஃபோர் பிரெயின அப்படியே ஹைஜாக் பண்ணிடும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்பிக் ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளால லாஜிக்கல் ரீசனிங்கே பண்ண முடியாது குழந்தைகளே. சோ நம்ம பயந்துட்டே இருந்தோம்னு நெனச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளால யோசிக்க முடியாத ஒரு இது வந்துரும். நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா போயிரும். அந்த லிம்பிக் ஹைஜாக் பண்ணும்பொழுது. சோ இத எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் மேம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு பயமா இருக்குன்னு நெனச்சுக்கோங்களேன். ஆனா பேசி தான் ஆகணும் அப்படின்னும் பொழுது என்ன செய்வாரு? ஒரு 4, 5 வாட்டியோ, 10 வாட்டியோ ட்ரையல் பண்ணுவாரு. அப்ப ட்ரையல் பண்ண பிறகு அவரால அசாத்தியமா பேசிற முடியுமா? இல்லையா? இப்ப நீங்களும் இவ்ளோ நாள் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. நெறைய டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அது இந்நேரம் நல்ல தரோவாயிருக்கும். சோ இது ஆஃப்டர் ஆல் அனதர் மார்க் டெஸ்ட் மாரி தான் நெனச்சுட்டு நீங்க போறீங்க. ஒன்லி திங் உங்க உங்களோட இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்தோ, உங்க வீட்ல இருந்தோ தள்ளி வேற ஒரு இடத்துல போய் நம்ம எழுத போறோம். அவ்ளோதானே! சோ இது அந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட்ல வில் பவர்ல நம்ம எழுத வேண்டி இருக்கும். அடுத்தது ஒரு எந்தூசியாசம். எந்தூசியாசம் அப்டின்னும்போது, இப்போ ஒரு இன்டர்வியூக்கு ஒரு 25 பேர் வந்திருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். 25வதா ஒரு நபர் வரார். அந்த இன்டர்வியூக்கு. அப்போ அவர் பார்க்குறாரு, ஆஹா! நமக்கு முன்னாடி 24 பேர் இருக்காங்களே! நம்ம எப்படி இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆக போறோம்னு தெரியலையே! அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் எந்துவான ஆளுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அவருக்கு வந்து கொஞ்சம் நிலைமையும் சரியில்ல. அவருக்கு அந்த வேலை கிடைச்சு தான் ஆகணும். அதுக்காக அவர் நெறைய ட்ரை பண்ணியிருக்காரு.
பிரிப்பேர் பண்ணியிருக்காரு. அது முக்கியம். இல்லீங்களா? அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஆர் பிஏ ஆஃப் த பாஸ்க்கு வந்து ஒரு நோட் எழுதி குடுத்து அனுப்புறாரு. இத வந்து நீங்க பாஸ் கிட்ட குடுத்துடுங்க அப்டின்றாரு. இப்ப அந்த அம்மா சொல்றது, "இல்ல நீங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அப்ப போய் குடுங்க" அப்படின்னு. "இல்ல, இல்ல இட்ஸ் வெரி அர்ஜென்ட். யூ ஷுட் கோ அண்ட் கிவ்" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அந்த அம்மா எடுத்துட்டு போய் அத பாஸ் கிட்ட குடுக்கறது. அந்த நோட்ல என்ன குடுத்திருக்காருன்னா, "சார், ஐ அம் தி 25th பெர்சன். ப்ளீஸ் டோன்ட் டிசைட் டில் ஐ கம்." அவருடைய எந்தூசியாசம் பாருங்க. அவரோட கான்ஃபிடன்ஸ் பாருங்க. "நான் வர வரைக்கும் நீங்க முடிவு பண்ணிடாதீங்க" அப்படின்னு சொல்றாரு. சோ அது மாதிரி நீங்களும் எம்ஆர்சில எனக்கு ஒரு சீட் இருக்கு. இல்ல ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஒரு சீட் இருக்கு. உங்களோட டிசைரபிள் காலேஜ் என்னவோ, அதுல எனக்கு ஒரு சீட் இருக்கு அப்படின்ற ஒரு மனப்பாங்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு எந்தூசியாசமோட நம்ம நாளைக்கு அதாவது 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம நம்ம எதிர்கொள்வோம். வித் ஆல் பிரேயர்ஸ் ஃப்ரம் கேஎல் பயாலஜி விஷிங் யூ ஆஸ் யூ நோ இம்பாசிபிள்லயே பாசிபிளும் இருக்கு. அதனால இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ சில்ட்ரன். All the very best. Thank you all.